நல்லா பிடிச்சிக்கலாம். இப்படியே பிடிச்சிக்கலாம். தமிழ் தேசியம் வெல்லணும். தமிழகோசம் அண்ணன் தவிர வேற பேசலை. அண்ணன் தமிழர் யார் தமிழ் தேசியம் யார் சொல்லாமல் இருந்ததுனால தான் நான் கருணாநிதி ஜெயலலிதா அவங்க தான் வந்து தமிழக தலைவர் நான் நினச்சிருப்பேன். ஆனால் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து தமிழர்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன முக்கிய காரணம் தலைவர் பிரபாகரன். அது மூலியமாக தான் நம்ம வந்து உள்ளே வந்து அண்ணன் நண்பர் ஆனந்தன் அவங்கள வெளிநாட்டுக்கு கொண்டு போய் உள்ளே சேர்த்ததால தான் நான் அந்த கட்சியில் பயணிக்கிறேன். என்னமோ 2009 நான் பயணிக்கிறோம். இதுவரை தொடர்ந்து அண்ணன் கூட தான் இருக்கேன். அடுத்த தலைமுறை இவங்களும் களத்தில் வந்துருக்காங்க. இவங்களும் இன்னும் உரிமை களத்தில் பயணப்படுவாங்க. எப்படி இவங்களெல்லாம் நாம் தமிழ் கட்சியை பிடிக்க வச்சிங்க, சீமானை பிடிக்க வச்சிங்க? நான் வீடியோ காணொலிகள் பார்ப்பேன். காலையில் போக சில அப்பா பெரியப்பா நல்லா பேசுகிறாருப்பா பெரியப்பா. இப்போ விஜய் தெரியுமா? சீமான்லாம் யாரும் தெரியும் பேசுவான் அவன். பேசுவான். பேசுவாங்க. பேசுவான். எதனால் உனக்கு சீமானை பிடிக்கும்? சீமான் யார் உனக்கு? பெரியப்பா சீமான். எதனால் உனக்கு பிடிச்சது சீமான்? நிறைய ஃபோனில் வருவாங்க, டிவியில் வருவாங்க, அதை பார்த்தா எனக்கு பிடிச்சது. அப்படியா? உனக்கு விஜய் பிடிக்குமா சீமான் பிடிக்குமா? சீமான் பிடிப்பா. சீமான் தான் பிடிக்குமா? எதனால்? யார் ஒன்று பெரியப்பான்னு சொல்லி கொடுத்தது? உங்கள் அப்பாவா? ஆமாம். அப்படியா? எதனால் அப்படி பசங்கள்லாம் அந்த மாதிரி நாம் தமிழ் பண்ணி வைக்கிறீங்க? இந்த மாதிரி பேசுறது யாரும் இல்லையே. இப்போ நாங்கள் குடும்ப உறவுகளாக தான் பயணிக்கிறோம். அண்ணன் தம்பி பெரியப்பா மாமா சித்தப்பா. அப்போ தான் இந்த கட்சி மூலம் நிறைய உறவுகள் நிறைய குடும்பங்கள் சேர்ந்துருக்காங்க. இந்த பாண்டு எப்பவுமே இருக்கும். அண்ணெல்லாம் வரலன்னா இந்த மாதிரி உறவுகள்லாம் பார்க்கீங்களா? இப்போ பார்த்துருக்கீங்க எவ்வளோ உறவு தன்னிச்சா வந்து அண்ணனுக்கோசம் வந்து தாண்டி சத்தமாக பேசுவார். அப்போ மக்கள் கிட்ட நல்லா பேசுவார். நீ எப்படி விஜய் ஃபேனா? சீமான் பெரியப்பா தான் பிடிக்கும் உனக்கு? ஆமாம். பெரியப்பா ஜெயிப்பாரா? ஜெயிப்பார் கண்டிப்பாக. 2021 எலெக்ஷன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு எந்த கட்சியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதிமுக சேர்ந்தேன். நார்மல் அதிமுகவில் சேரில் பார்த்துட்டு இருந்தேன் அவங்களோட கட்சி எப்படி இருக்குது என்ன இதுன்னு. அப்பா வந்து ரொம்ப காலமாகவே 2010 சீமான் பற்றி பேசுறது வைக்கிறது, அவரோட காணொலி எல்லாம் பார்க்குறது எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. என்னப்பா சும்மா இவர் கத்துறதே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டப்போ தான் எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து வலசரவாக்கம் ஆஃபீஸில் நானாக போய் நாம் தமிழர் இணைஞ்சேன். 2020 தனியாக இணைஞ்சேன். 2021 தான் நாம் தமிழரில் என்னோட பயணத்தை ஆரம்பித்தேன். லைக் நான்லாம் அப்படி இனத்துக்காக வேலை செய்வேனான்றது எனக்கு என்னுள்ள ஒரு கேள்விக்குறி தான். பட் டெய்லியும் இனத்துக்காக அந்த எலெக்ஷன் டைமில் நான் டெய்லியும் பிரச்சாரத்துக்கு மறக்காமல் தவறாமல் சென்றது. ஸோ அது மூலயமா சீமானை பிடிக்க ஆரம்பிச்சது. லைக் இந்த இனத்தை பற்றி பேசுகிறாரு. ஓகே, இந்த 26 எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நாம் தமிழ் கட்சி? 99% மோஸ்ட்லி நாங்கள் தான், கன்ஃபார்ம் நாங்கள் தான். ஏன்னா இந்த இனத்துக்காக 13 வருஷமாக நாங்கள் கத்துறோம். இந்த தடவை வென்றே ஆகணும்.